தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய முதல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை இன்றைய தினம் தொடங்குகிறார். அதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சிக்கு சென்ற அவரை ஏராளமான தொண்டர்கள் அங்கு வரவேற்றார்கள். பிரச்சாரத்திற்கென்று பிரத்யேகமாக செய்யப்பட்ட அந்த பிரச்சார வாகனத்தில் தற்போது விஜய் சென்று கொண்டிருக்கிறார். ஏராளமான தொண்டர்கள் கூட்டம் புடைசூழ சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, ஏராளமான ஆயிரக்கணக்கான தொண்டர்களால் இன்னும் அந்த பிரச்சார குறிப்பிட்ட இடத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரமாகும் ரஃபீக்? முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் தனது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான பிரச்சாரத்தை முதல் கட்டமாக இன்று திருச்சியில் துவங்குகிறார். திருச்சியை தொடர்ந்து அரியலூர், பெரம்பலூர் என 3 மாவட்டங்களில் இன்று பிரச்சாரம் செய்வதற்கான பல்வேறு ஏற்பாடுகளை ஏற்கனவே கட்சியினுடைய நிர்வாகிகள் செய்திருந்தனர். அதற்காக காவல்துறை அனுமதியும் பெறப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திற்காக இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தடைந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், இந்நிலையில் இன்று முதல் கட்ட பிரச்சாரம் என்பதால் திருச்சி மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அவரது ரசிகர்கள் குவிய தொடங்கியுள்ளனர். குறிப்பாக திருச்சி விமான நிலையத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் இருசக்கர வாகனங்களில் வந்து அந்த அவருடைய பிரச்சார வாகனத்தை முற்றுகையிட்டு சூழ்ந்து கொண்டதால் அங்கிருந்து கிளம்புவதற்கே கிட்டத்தட்ட ஒரு 9:40க்கு வந்த வாகனம் கிட்டத்தட்ட ஒரு 11 மணியை எட்டியது. அதனைத் தொடர்ந்துதான் திருச்சி அந்த சுப்பிரமணியபுரம் பகுதி டிவிஎஸ் டோல்கேட்டை தற்போது 12 மணி அளவில் தற்போது இந்த டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை அடைந்துள்ளார். இந்த பகுதியை பொறுத்தவரை சிட்டியினுடைய மிக பிரதான நகரமாக டிவிஎஸ் டோல்கேட் உள்ளது. இங்கிருந்துதான் மன்னார்புரம் மற்றும் புதுக்கோட்டை, திருச்சி, மதுரைக்கு செல்லக்கூடிய சாலைகள், பிரியக்கூடிய சாலைகள் இருப்பதால் இந்த பகுதியில் தற்போது பல்லாயிரக்கணக்கான அவரது ரசிகர்கள், தொண்டர்கள் மற்றும் ஒரு நடிகரை காண்பதற்காக கூடக்கூடிய அனைத்து தரப்பு பொதுமக்களும் தற்போது இங்கு குவிந்துள்ளனர். குறிப்பாக இந்த பகுதியில் பெண்கள் அதிகமாக வந்து அவருடைய தாவேகாவுடைய தலைவரும் நடிகருமான விஜயை வரவேற்பதற்காக கும்ப மரியாதை கொடுத்து தற்போது வரவேற்றுக் கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த வழிநெடுகிலும் சாலைகளிலும் பொதுமக்கள் ஓரளவு கூடியிருந்தாலும் அவருடைய தொண்டர்கள், அதாவது அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் இருசக்கர வாகனங்களில் அதிக அளவில் பல்லாயிரக்கணக்கான வாகனங்களில் வந்து குமிழுவதன் காரணமாகத்தான் தற்போது அனைத்து சாலைகளும் முற்றிலும் போக்குவரத்து என்பது மிகப்பெரிய ஒரு முடக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த பகுதி சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்லக்கூடிய பகுதியாகவும் புதுக்கோட்டை, காரைக்குடி போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பகுதியாக இருப்பதால் இந்த பகுதியில் போக்குவரத்து என்பது கடந்த 2 மணி நேரமாக மிகப்பெரிய ஒரு நெரிசலை சந்தித்து பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய பயணிகள் மிகப்பெரிய ஒரு அவஸ்தையை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தான் பிரச்சார வாகனம் என்பது மிக ஊர்ந்து 2.5 மணி நேரமாக தற்போதுதான் மதுரை டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை வந்து அடைந்துள்ளது. இந்த பகுதியில் தான் தற்போது இவருக்கு பிரச்சார வாகனத்திற்கு தற்போது வரவேற்பு என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து தலைமை தபால் நிலையம் மற்றும் மேலப்புதூர், பாலைக்கரை வழியாக மரக்கடையை சென்றடைய வேண்டும். மரக்கடையில் தான் பிரச்சாரம் என்பது அங்கு ஒரு 15 நிமிடம் பேசுவதற்கான முன்கூட்டி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சாரம் 11 மணியிலிருந்து 12 மணிக்குள் முடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே காவல்துறை திட்டமிட்டு பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க சூழலில் மணி 12 தற்போது எட்டியுள்ளது. எனவே அங்கு சென்று நடிகர் விஜய் எவ்வளவு நேரம் பேசுவார், என்ன பேசுவார் என்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் 12 மணிக்கு முடித்துவிட்டு இங்கிருந்து அரியலூர் செல்ல வேண்டும் என்பது அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு திட்டமிடலாக உள்ளது. அதனைத் தொடர்ந்துதான் பெரம்பலூர் சென்று மாலை 7 மணிக்குள் இன்றைய நாளில் 3 மாவட்ட பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் என்பது திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் ரசிகர்கள் கட்டுக்கோப்பாக இல்லாததன் காரணமாகவும் தொண்டர்கள் சாலையை முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்து ஆங்காங்கே கோஷங்களை எழுப்பியும் இருசக்கர வாகனத்தில் சாகசங்கள் புரிந்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்துவதால் அவருடைய வாகனம் என்பது சாலையை கடந்து செல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் ஏற்பட்டுள்ளது. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் செல்வதற்கு 1 மணி நேரம் ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே திட்டமிட்டபடி இந்த பிரச்சார பயணம் என்பது சரியான நேரத்தில் முடிக்க முடியுமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. ரஃபீக் ராஜா, இன்னும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க மரக்கடை பகுதிக்கு செல்வதற்கு. 1 மணி நேரத்தில் அதை கடந்து விட முடியுமா? இப்ப அந்த மரக்கடை பகுதியை சுற்றிலும் அங்கு எவ்வளவு தொண்டர்கள் அங்கு குவிந்திருக்காங்க, அது பற்றிய விவரங்கள்?
நிச்சயமாக சாதாரண நாட்களில் திருச்சியை பொறுத்தவரை டிவிஎஸ் டோல்கேட்டிலிருந்து பாலக்கரை வழியாக மரக்கரை செல்ல வேண்டும் என்றால் ஒரு 20 நிமிடம் எடுத்துக்கொள்ளப்படும். ஏனென்றால் இது பிரதான சாலையாகவும் போக்குவரத்து மிகுந்த ஒரு சாலையின் பிரதான சாலையாக இருப்பதால் 20 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் தற்போது இவருடைய சூழல் என்பது இங்கு வாகனங்களில், அதாவது தாவேக்கானுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் இருசக்கர வாகனங்களில் வந்து அதிக அளவில் சாலைகளை ஆக்கிரமிப்பு செய்து மிகப்பெரிய ஒரு இடையூறாக ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தபோதும் போக்குவரத்து போலீசார் மற்றும் சட்ட ஒழுங்கு காவல்துறையினர் மிகுந்த சிரமத்திற்கு இடையில் போக்குவரத்தை சீர் செய்து தொண்டர்களை கயிறு போட்டு அந்த ஒரு பேரிகார்டு என்று சொல்வார்கள், பேரிகார்டு கயிறுகள் அமைத்து வழிநெடுகிலும் பாதுகாப்பு பணிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 30 நிமிடத்திலிருந்து 45 நிமிடத்திற்குள் அந்த மரக்கரை அடைய முடியும். ரசிகர்கள் கட்டுக்கோப்பாக இருந்து அவர்களுடைய தலைவருக்கு வாகனத்திற்கு வழிவிட்டால் அரை மணி நேரத்திற்குள் அந்த மரக்கரையை அடைந்து அங்கு பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திட்டமிட்டபடி இந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தின் காரணமாக அந்த முதல் பிரச்சார இடத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழல் அப்படின்றது இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் ரஃபீக் ராஜா. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.